ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஏசிய கப் 2025 இன்னைக்கு கோலாகலமாக தொடங்க போகுது. இப்போ இந்த ஆசிய கப் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் தான் எல்லாரும் இருந்தாங்க. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி நடந்த சாம்பியன்ஸ் ஆஃப் லெஜண்ட் முன்னாள் வீரர்களுக்கான போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் மோதும்போது இந்திய வீரர்களான ஷிகர் தவான், சுரேஷ் ரெய்னாலாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த பஹல்காமில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாங்க, அதனால் ஆட முடியாது, எங்களுக்கு நாட்டோட பாதுகாப்பு தான் முக்கியம், ரெண்டாவது தான் விளையாட்டு அப்படின்னு சொல்லி ஆட மறுத்ததுனால அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சை கேன்சல் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு 2 புள்ளி கொடுத்து பாகிஸ்தான் ஃபைனல் வரைக்கும் போனாங்க, இந்தியா வெளியே வந்துட்டாங்க. அப்போவே அது 2 விதமாக பார்க்கப்பட்டுச்சு. ஒன்று அப்படின்னா விளையாட்டாக பார்க்கணும், இவங்க ஏன் இதை நாட்டோட பாதுகாப்பு விஷயத்தில் சம்மந்தப்படுத்துகிறாங்க, அது வேற இது வேறன்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னென்னா, இவங்க செஞ்சது சரிதான், நாட்டோட பாதுகாப்பு மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு குரூப் இந்த சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவானை சப்போர்ட் பண்ணாங்க. அப்போவே என்ன நினச்சிட்டாங்க, என்னடா இது முன்னாள் வீரர்களுக்கான இந்த லெஜண்ட்ஸ் ஆஃப் சாம்பியன் இதையே நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க, இனி ஆசிய கப்பு இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் பிசிசிஐ பொலேர்னு ஒரு பொட்டில் அரைஞ்ச மாதிரி, போங்கடா நீங்கள் வரல என்னத்தையும் பேசிட்டு போங்கடா, ஆசிய கப் திட்டமிட்டபடி நடக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு அட்டவணையை அப்போவே ரிலீஸ் பண்ணி விட்டான். எல்லா நவதுவாரங்களையும் சாத்திட்டாங்க. என்னடா நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறமும் கொஞ்சம் ஐயப்பாடுகள் இருந்துச்சு, அட்டவணை அறிவித்தாலும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு. ஆனாலும் திட்டமிட்டபடி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆசிய கப்பை 2 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், அரபு எமிரேட், ஓமன், இந்த 4 நாடுகளும் ஏ பிரிவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. பியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங், இந்த 4 நாடும் பி பிரிவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு பிரிவுலையும் மற்ற அணிகளோட 3 போட்டிகள் மோதுவாங்க. இதில் டாப் 2 இடங்களை பிடிக்கிற அணிகள் சூப்பர் 4 மெத்தடுக்கு தகுதி பெறுவாங்க. அந்த சூப்பர் 4ல் ஒவ்வொரு அணியும் மற்ற 3 அணிகளோட மோதும். அதில் 2 இடங்களை டாப் 2 இடங்களை பிடிக்கிற அணிகள் ஃபைனலுக்கு தகுதி பெறுவாங்க. இதில் லீக் சுற்று இன்னைக்கு 9ஆம் தேதியிலிருந்து 19 வரைக்கும் லீக் சுற்று போட்டிகள் துபாயில் நடக்குது. 20லிருந்து 26 வரைக்கும் சூப்பர் 4 ஆட்டங்கள் நடக்குது. 28ஆம் தேதி ஃபைனல், அதோட முடிவுக்கு வருது ஆசிய கப். இப்போ இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தான் மேட்ச் ஆடுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்து ஒரு ஐயப்பாடு இருந்த நிலையில் இப்போ 2 அணிக்கும் 3 போட்டி ஆடுற மாதிரி அட்டவணையை வடிவமைச்சிருக்காங்க. என்னன்னா, லீக் சுற்றில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏல இருக்காங்க. வர்ற 14ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தானோட மோதுறாங்க. அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த ரைவல்ரி 14ஆம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுறாங்க. இப்போ ஏ பிரிவில் கன்ஃபார்மாக இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் முதல் 2 இடங்களை பிடிப்பாங்க. அப்போ 2 பேரும் சூப்பர் 4க்கு தகுதி பெற்றுவாங்க. அப்போ சூப்பர் 4ல் ஒரு அணி மற்ற 3 அணிகளோட விளையாடணும். அப்போ சூப்பர் 4லையும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதும். இப்போ அதுலேயும் ஃபைனலுக்கு வர்ற முதல் 2 அணிகள் ஃபைனலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்தியா கன்ஃபார்மாக வந்துடும், பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஃபைனல்லையும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுவாங்க. ஒரு போட்டி நடக்குமான்னு கேட்டால், போங்கடா 3 போட்டி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்டவணையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு நாளைக்கு அரபு எமிரேட்டோட முதல் மேட்ச் இருக்குது. வர்ற 14 பாகிஸ்தானுடைய 2வது மேட்ச்சு, 19ஆம் தேதி ஓமனோட 3வது மேட்ச் இந்தியாவுக்கு ஆடுறாங்க. கடந்த முறை போலவே இந்த முறையும் எல்லா டீமையும் அடித்து பறக்க விட்டு அசால்ட்டாக ஆசிய கப்பை இந்தியா தூக்குவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள்லாம் ரொம்பவே நம்புகிறாங்க. காரணம், இந்தியா அந்த அளவுக்கு பேட்டிங், பவுலிங் எல்லா துறையிலையும் படு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதே நேரம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், யுஏஇ 3 முத்தரப்பு சீரீஸ் நடந்துச்சு. அதில் 2 பேர்த்தையும் பொலி போட்டு பாகிஸ்தான் சாம்பியன் பட்டத்தை எடுத்துட்டான். அதாவது ஃபைனலில் போய் ஆப்கானிஸ்தானை அசால்ட்டாக ரொம்ப ஈஸியாக வீழ்த்தி ஃபைனலில் பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அதிகப்படியான தன்னம்பிக்கையில் இருக்கிறாங்க. கேப்டன் வழக்கம் போல் வாயை விட்டுருக்காப்புல, நாங்கள் தயாராகிட்டோம் ஆசிய கப்புக்கு, இனிமேல் அடித்து எல்லாத்தையும் பறக்க விட்டு ஆசிய கப்பை தூக்குவோம் அப்படின்னு வழக்கம் போல் வாய் வார்த்தையை விட்டுருக்காப்புல. இங்கே பார்க்கும்போது தான் என்ன நிலவரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே நேரம் ஸ்ரீலங்காவும் ஆப்கானிஸ்தானும் 2மே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்கும்.
அதே நேரம் பங்களாதேஷையும் நம்ம சாதாரணமாக எடை போற்ற முடியாது. மொத்தத்தில் இந்த சீரீஸ் வந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நாளைய போட்டி யுஏஇக்கு எதிராக இந்தியா ஆட போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து வீடியோக்களை நம்ம சித்தன் டைரி சேனலில் அப்டேட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.